Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் 2027 டிசம்பரில் தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக சூரத் பிலிமோரா இடையே புல்லட் ரயில் இயக்கப்படும். 2028 தானே வரை 2029 மும்பை பாந்த்ரா குர்லா வளாகம் வரை சேவை விரிவுபடுத்தப்படும். 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த அதிவேக புல்லட் ரயில் ஜப்பான் நிதி உதவியுடன் 1.08 லட்சம் கோடி ரூபாயில் செலவு உருவாக்கி வருகிறது. மும்பை பாந்த்ரா குர்லா வளாகத்திலிருந்து வாபி, சூரத், ஆனந்த், வதோதரா உள்ளிட்ட நகரங்கள் வழியாக அகமதாபாத் வரை இந்த புல்லட் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் வைஷ்ணவி தெரிவிக்கையில், புல்லட் ரயில் கட்டணம் நடுத்தர வர்க்கத்திற்கு ஏற்ற வகையில் இருக்கும். தற்போது 600 கிலோமீட்டர் தூரமுள்ள மும்பை அகமதாபாத் இடையிலான பயணம் 9 மணி நேரம் ஆகிறது. அதை புல்லட் ரயிலில் 2 மணி நேரம் 7 நிமிடங்களாக குறைக்கும். காலை மாலை நேரங்களில் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ரயில் இயக்கப்படும். முழு பணியும் முடிந்தவுடன் பீகாஸில் 10 நிமிடங்களுக்கு ஒருமுறை புல்லட் ரயில் சேவை கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மும்பை அகமதாபாத் இடையிலான பயணத்திற்கு முன்பதிவு அவசியம் இல்லை என்றும் பயணிகள் நேரடியாக ரயில் நிலையத்தில் சென்று பயணிக்கலாம். இத்திட்டம் நாட்டின் போக்குவரத்திற்கு புதிய மைல்கல்லாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.